ஐயா முத்தவர்களுடைய மறைவு செய்தி அது பெருந்துயரம், எல்லாருக்குமே அது வருத்தத்துக்கு இருந்தது. அப்போ அந்த நேரம் உடனே நான் செய்தி அறிஞ்சவுடனே வருத்த அறிக்கை, இரங்கல் அறிக்கையை வெளியிட்டேன். இப்போ அந்த துயரத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வரணும்னு நினைக்கும்போது நான் வர்றதுக்குள்ளே அது அடக்கம் செஞ்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் அடுத்த நாள் நாளைக்கு சந்தித்து கொள்ளலான்னு நேரம் கேட்டு இப்போ முதல்வர், துணை முதல்வர் தம்பி உதயநிதி சந்தித்து என்னுடைய வருத்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து சரி இப்போ என்ன இருந்தாலும் ஒரு 7 வருஷமா உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தாங்கங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு இழப்புங்கிறது பெருந்துயரம். அப்போ அந்த துயரத்தை அவர்களோட அருகில் இருந்து பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு நேரில் சந்திச்சிருக்கீங்க, முதலமைச்சர் எது சொன்னாரா? இல்லை, அது இல்லாத அன்பான விசாரிப்பு தான். இப்போ வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அம்மா ஊரில் எப்படி இருக்காங்க, இதுதான் நாங்கள் எப்படி பேசிக்கிறோம். அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை போடவாடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க. தயலம்மாவை அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொள்கை நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடு, பாதை பயணம்லாம் வெவ்வேறு இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே. அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தடவை இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோடு நின்னபோது மயங்கி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்ப கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா, ஹெவியாக இருக்கிறதுன்னு அன்பா விசாரிச்சேன். அதுக்கப்புறம் அப்பா, ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நீங்கள் ஆறுதலாக இருங்க, நான் அமைச்சர் பெரியருக்கு அனுப்புகிறேன். அவர் தான் எங்கள் மாவட்ட அமைச்சர். ஒரு அடுத்த நாள் அவங்க எனக்கு ஆறுதலாக நின்னாங்க. அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும். அந்த அடிப்படையில் இப்போ அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு. அதுக்கு அந்த துயரத்தை நான் அவங்களோட அருகில் இருந்து பகிர்ந்து கொண்டு செல்றேன். இந்த அரசியல் தளத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்க கடுமையா விமர்சனம் செய்தாலும் அது வேற, அது வேற. அப்ப நீங்க அது வேற. இப்ப நீங்க பிஜேபியும் காங்கிரஸும் எதிரெதிரும் இருக்குது. ஆனா அத்வானி அம்மையார் சோனியா காந்தி பக்கத்துல இருந்து ஒரே இதுல தேநீர் அருந்திக்கிட்டு மக்களை பற்றி பேசுறாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளால எதிராக இருக்குது. அப்போ உம்மன் சாண்டி பினராயி விஜயனுக்கு அழைச்சி பேசி எங்கே இருக்கீங்க காமரேட்டும் போது இந்த மாதிரி எங்கே இருக்கேன்னா பேசணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கிறேன்னா அந்த வழி தான் வந்துட்டு இருக்கேன், இருங்க வந்துடுவோம் பேசணும். 2 பேரும் உட்காந்து அரசியலை தாண்டி மக்கள் நலனை தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுதான் முக்கியம். இந்த நாகரிகம் தான் இந்த நிலத்தில் இல்லாது போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மலரணும். அதுக்காக நீங்கள் பார்க்கணும். இங்கே சாதிய தீண்டாமையை விட கொடுமையாக அரசியல் தீண்டாமை இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேவேந்திரர் வீட்டு பெண்ணை ஒரு தேவர் வீட்டு பையன் திருமணம் செஞ்சுக்கிற முடியும், வாழ்ந்துட முடியும். ஒரு இந்து வீட்டு பொண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட முடியும். ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை திமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு யோசிப்பாரு. இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு பாருங்க. தாமரக்கனி இறந்ததுக்கு இன்பத்தமிழம் போக முடியல, பெத்த அப்பா இறந்தது. அப்ப இந்த மாதிரி இந்த இறுக்கத்தை தகர்க்கணும். அதுதான் யாரு அதிமுக தான். நான் ஒன்றும் திமுக இல்லை. அப்போ திருமணம் செய்யும் போது அது சொல்றேன், அந்த இது ஒழிக்கப்படணும். அதை தாண்டிய ஒரு தமிழருக்கு தமிழனின் ஒரு இனத்துக்கு ஒரு மாண்பு, ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறைன்னு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புகிறாங்க. நிக்சன் அனுமதி தரல. நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புகிறாங்க காமராஜரை. நம்ம அண்ணாதுரை சந்திக்காத நிக்சனை நாம் எதுக்கு சந்திக்கணும்ன்றல. இப்போ இதெல்லாம் தான் அது ஒன்றும் அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதை போய் பேசிட்டு கொண்டதில்லை. ராஜாஜியும்
நீங்கள் ஐயா ராமசாமி அவர்களும் வந்து ஈவேரா அவர்களும் வந்து கருத்து முரணில் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் அதிகமாக மூதறிஞர் ராஜாஜி இறந்ததுக்கு அழுதது ஐயா தான். நீங்கள் பார்ப்பீங்க மூக்கில் சளி ஒழுக அழுதுட்டு இருப்பார் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா. இப்போ அது வேறு, கொள்கை கோட்பாடுகள் வேற, மனித உறவும் மாண்பும் வேற. அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறது தான் இந்த சமூகத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு அரசியல் கேள்வி. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவங்க நாங்கள் பாஜகவுக்கு எந்த காலத்திலையும் வந்து கூட்டணியில் பங்கு தர மாட்டோம், முதலமைச்சர் அந்த விமர்சனம் வைக்கிறாரு, ஆனால் அங்கே அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்சி, அவங்க கூட்டணி, அவங்க முடிவு. அதனால் இது வந்து ஒவ்வொரு முறையும் பேசுகிறது தான் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது. அவங்க மாற்றி மாற்றி கூட்டணி ஆட்சின்னு பேசி இல்லை இப்போ அண்ணன் என்ன கேட்குறேன்னா, ஒரு வேளை இப்போ அதிமுக வந்து பற்றாக்குறையாக இருக்குது, அப்போ பிஜேபிக்கு ஒரு இடம் இருக்குது, பாமகவுக்கு ஒரு இடம் இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, அது ஆதரவில் தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அப்போ அந்த பேச்சுக்கு வலிமை இருக்குது. தனிச்சு அது அதிக பெரும்பான்மையாக வென்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது. அதே தான் திமுக தரப்புலையும், அதே தான் அதிமுக தரப்புலையும், அதே தான் இதுலையும். இப்போ காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையோட வென்று இருந்ததுன்னா அது கேட்காது. இப்போ பிஜேபி வந்து தெலுங்கு தேசத்துக்கும் நவீன் அந்த ஐயா நம்ம நிதிஷ்குமாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு மத்திய அமைச்சரவையிலன்னா அவங்க ரெண்டு பேர் தயவு இல்லாமல் இப்போ ஆட்சி நடத்த முடியாது. போன தடவை அதிக பெரும்பான்மையோட வரும்போது கொடுக்கறாங்களான்னு பார்க்கணும். அப்படி கொடுத்துருந்தாலும் சரி கூட்டணியில் இருந்துட்டோம்னு 1-2 கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை போய் நிர்பந்திக்க முடியாது. இப்போ அதை பேசி பயன் இல்லை. அதெல்லாம் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க கூட்டணியில் இருங்க, ஓரணியில் இருங்க, ஒரே ஆட்சியா இருங்க, மக்களுக்கு என்ன செய்வீங்கிறதா இங்க பிரச்சனை. அதுதானே நம்ம கவனிக்கணும். ஒரு யூகமான கேள்வியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஏடிஎம்கே குறைவான சீட்டு பெற்று நீங்க ஒரு 5-6 சீட் வச்சிருக்கீங்கன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்லாட்டி அப்பயும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தர மாட்டீங்களா? அது நீங்க இன்னும் ஒரு 10 மாசம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கணும். நீங்க ராணுவத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்குல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ணன்ட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்க, அவகாசம் கொடுங்க. வேற தமிழ்நாட்டில் வந்து குடும்ப வன்முறை வந்து அதிகரித்து தொடர்ந்து வரதட்சணை வழக்குகள் வந்து அதிகமாக பதிவு. எதனால அது வந்து இப்ப நீங்க அடிப்படை வந்து நுகர்வு கலாச்சாரம் தான். இது வந்து நம்ம மரபுல இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து மாடுக்கு பேர் மாடு இல்லை, நம்ம வச்சது தான் அது மாடு. மாடுன்னா செல்வம்னு பொருள் வருது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மாடெல்லாம் மற்றையவைன்னு செல்வத்தை குறிக்கிறதா. வீட்டுக்கு வர்ற மருமகளை செல்வ மகள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் மாட்டு பெண் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அதில் வருது. அப்போ பெண்ணையே ஒரு பெரிய சீதனமாகவும் ஒரு பொண்ணாகவும் தாங்கிறது. நீங்கள் பொண்ணை வந்து போக பொருளாகவும் வர்த்தக பொருளாகவும் கருதுற மரபு நம்மள்ட இல்லை அது. அப்போ அந்த மாதிரி இதில் வந்து இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரம் வந்த பிறகு அது என்னன்னா 100 பவன் வேணும், 200 பவன் வேணும், அதையும் ஒரு பணம் காய்க்கிற மரம் போல, வியாபார பண்டம் போல கருதுறது இருக்குல்ல, அதுதான் இங்கே அந்த நோய் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு கட்டும் சட்டம். நான் என்னுடைய ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீ வரதட்சணை வாங்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அரசின் எந்த உரிமையும் கிடையாது. குடும்பத்தையை துண்டிச்சு விட்டுருவேன், எல்லாத்தையும் முடிஞ்சிடும். உன் குடும்பத்தில் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் அரசு வேலை கிடையாது. நீ மாமியார் வீட்டில் காசு வாங்கினா அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு போயிடும். புரியுதுன்னு எனக்கு. அப்படி கடும் சட்டத்தின் மூலம் ஒழிக்கணும், இல்லைன்னா அது கஷ்டம். நம்ம பிள்ளைங்க வேற வழி இல்லாமல் எத்தனை குடும்பத்தில் பாருங்க, ஒரு 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 குரல் வழியில் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு காவல்துறை ஆய்வாளர், அவங்க அப்பாவும் ஆய்வாளர், ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரி மனைவி அடித்ததை தங்கச்சிக்கிட்ட சொல்லி எப்படி ரசிக்கிறா இருப்பார். அவரெல்லாம் பணி நீக்கம் செய்யறது சிறைப்படுத்துறதா இல்லை, பணி நீக்கம் செய்யணும், கடும் தண்டனை மூலம் ஒழிக்கணும். இல்லைன்னா தங்கச்சி தருது அவங்களுக்குலாம் நடந்தது மாதிரி நாடங்கள் எத்தனை பெண்களுக்கு நடக்குது, வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறதுலாம் ரொம்ப இருக்குது. அதுக்கு வந்து கொடும் சட்டம் தான். உளவியெல்லாம் நம்மளே இப்ப எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு பாருங்க. வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யற முறையை எப்படி பாருங்க. நம்ம பொண்ணை எப்படி கட்டி கொடுக்குறப்போ நாளைக்கு நம்ம தங்கச்சி எப்படி கட்டி கொடுக்குறது, அப்படித்தானே பார்க்கணும். அந்த பெண்ணே அந்த ஆய்வாளர் சொல்லும்போது என்னன்னே இப்படி பேசுற, ஒரு பொம்பளை எப்படி நீங்க அடிப்பேன்னா, அவன் சொல்றாரு, காலை மடக்கிட்டேன், தாங்கி தாங்கி நடந்தா, முகத்தையெல்லாம் கீறி விட்டுட்டேன், உதட்டுல குத்திட்டேன், ரத்தமா வருதுன்னு அதை ரசிக்க. இந்த மனப்பக்குவம் தான் ஆபத்தான. விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நீங்க விமர்சனம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவரோட போன்லாம் பேசுறீங்களா, நேர்ல சந்திச்சுங்களா? அவசியப்படலை. அது வந்து
ஒத்த கருத்து ஒரே நோக்கமாக இருக்கும், பயணமாக இருக்கும்னு நினைக்கும் போது அது சரியாக இருந்தது. அப்புறம் பாதை மாறிடுச்சு, அப்புறம் பயணம் மாறிடுச்சு, அப்புறம் போய் அது பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, அது தேவையும் படலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இலவசத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். வாக்குக்கு காசு கொடுக்கற இடத்துல தான் ஊழல் லஞ்சத்துக்கான விதை ஊண்டப்படுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அது சிறுமை இல்லாம வேற என்னவா நினைக்கிறீங்க? இலவசம்ங்கிறது இலவசம் அப்படிங்கிறது எது இலவசமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இலவசம்ங்கிறது வெறும் இலவசமா நீங்க சொல்றீங்க. சரி, கட்டணம் இல்ல இலவசம். தரம்ங்கிற ஒன்று இருக்குல்ல. எந்த அரசு அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் அரசு மருத்துவமனையில படுத்து வைத்தியம் செய்யறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் அரசு தானே நடத்துது. எதுக்கு செந்தில் பாலாஜி, ஓமந்தூர் ராமசாமி நம்ம தாத்தா பேர்ல இருந்த மருத்துவமனையில இருந்து தூக்கி காவிரிக்கு தூக்கிட்டு போனீங்க 2 நாள்ல? அம்மையார் ஜெயலலிதா அப்போலோல எதுக்கு படுக்கணும்? ஏன் இதுலயும் அரசு மருத்துவமனையில படுக்கல? ஐயா எம்ஜிஆர் ஏன் ராமச்சந்திராவுக்கு போகணும், அப்போலோவுக்கு போகணும்? அப்ப நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும். அரசை நடத்துறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லைன்னா தரம் இல்லைன்னு அர்த்தம். அரசு அமைச்சர்கள் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் யாருடைய பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில படிக்குது? அப்ப தரம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இலவசம்ங்கிறது அதில் இல்லை. ஆக சிறந்த கல்வியை தரமா சமமா சரியா எல்லாருக்கும் உயர்வா கொடுக்கணுங்கிறதா, அதுதான் இலவசம். அப்படி இல்லையே. நிறைய காசு இருந்தா நல்ல கல்வியை பெற்றுக்கலாம், நிறைய காசு இருந்தா நல்ல மருத்துவமனையில் படுத்து உயிர் காப்பாற்றி வரலாம், இல்ல பாடை கட்டி நேரம் சுடுகாட்டுக்கு போலாங்கிற நிலையை எப்படி சரின்னு இருப்பீங்க? அது சரியில்லை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்கன்னா நான் கேள்வி சொல்லுங்க. இலவசத்துல இழக்கிறீங்க. இப்போ குடும்ப தலைவிக்கு 1250 கோடி, இந்த புதுமை பெண்ணுக்கு 910 கோடி, அப்புறம் இந்த தமிழ் மகனுக்கு 450 கோடி கிட்ட வருது. அப்ப ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி வருது. இப்ப 2 ஆண்டுகளா கொடுத்தா 24,000 26,000 கோடி வருதா? சரி, இதுல இழக்கிற பணத்தை எங்க ஈடுகட்டுறீங்க? இப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு படிக்க போறேன், நான் ஒரு மாணவன். தமிழ் மகன் எனக்கு 1000 கொடுத்துடுறீங்க, 2 வருஷம் கொடுத்துறீங்க. படிப்பதை நிறுத்திட்டேன், 1000 வருமானக்கு வராது. படிச்சுட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. படிச்சுட்டு நின்ட்டேன், இப்ப 1000 எனக்கு எப்படி கேட்க சொல்றீங்க? வெளியில வந்துட்டா வேலை கிடைக்கணும். அப்போ 1000ல் என் வறுமை தீரல. நான் படிச்சுட்டு வெளியில வந்து வேலை கிடைச்சாதான் நிரந்தரமா வறுமை போக்க முடியும். நீங்க எங்க அம்மாவுக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு 1000 கொடுக்கறது நிறுத்திட்டு அந்த 12,000 கோடியை வச்சு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற திட்டத்தை வகுத்து எனக்கு வேலையை கொடுத்துட்டா, நான் எங்க அம்மாவுக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு 1000 கொடுத்துறேன். அதுல வறுமை நிரந்தரமா போயிடும். புரியுதா? வேற தம்பி, தற்காலிக பசியா நிரந்தர பசியா? அண்ணன் சொல்றது 10 லட்சம் கோடி கடனை தொடுது. 10 லட்சம் கோடி கடனை பெற்று சிறப்பா நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டம் சொல்லுங்க. அண்ணன் இப்படியே ஊருக்கு போயிரு. சிறந்த கல்வியை கொடுத்தேன், சிறந்த மருத்துவம், தடையற்ற மின்சாரம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்க சரியான பாதை, தூய குடிநீர் விநியோகம், ஏதாவது இருக்கா தம்பி? இது எல்லாம் தனியாற்று இருக்கு. இத 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசை விட தனி ஒரு முதலாளி சிறந்த கல்வியும், சிறந்த மருத்துவத்தையும், சிறந்த போக்குவரத்தையும், மின் உற்பத்தி விநியோகத்தையும், பால் எல்லாத்தையும் செஞ்சிருவான்னா அரசின் வேலை என்ன? சொல்றது புரியுதா? இதையெல்லாம் அரசின் வேலையா மாத்துறதுக்கு தான் அண்ணன் வேலை செய்யறேன். என்னை அனுப்புங்க. ஒரு 6 காரணங்களுக்கு முன் வச்சிருக்காங்க. யாரு? அவர் 1000 காரணம் சொல்றாரு. அதை கேட்க யாரு இல்ல. இந்த நிலத்தில் நேர்மையானனுக்கு வேலை இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப அவருக்கு வேலை இல்லை.